ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மட்டன் சுக்கா ரெசிபி தான் பார்க்க போகிறேன். மட்டன் சுக்கா ரெசிபி ஏற்கனவே நான் போட்டிருக்கேன். அதில் இருந்தாலும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு மட்டன் சுக்கா தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அதுக்காக ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போது அடுத்ததில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இப்போ இதோட சேர்த்துடலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் வதங்குற அளவுக்கு உப்பையும் இதோட சேர்த்துடலாம். மட்டன் சுக்கா பண்ணுறதுக்காக மட்டனை நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து இதில் சேர்க்கறதுக்காக இஞ்சி, பச்சை மிளகா, பூடு இது 3 நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் 1-2 அரைச்சி எடுத்துக்கோங்க. அதையும் இப்போ இதோட சேர்த்துடலாம். வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதே லைக் பண்ணிடுங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு தக்காளியை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம். இப்போ எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் கறி மசாலா பொடி மட்டும் சேர்த்துக்கலாம். இதில் வேறு எந்த பொடியும் நான் சேர்க்கலை. வெறும் மஞ்சத்தூளும் கறி மசாலா பொடி மட்டும்தான் சேர்த்துருக்கேன். மிளகாய்த்தூள், மல்லித்தூள் எதுவுமே சேர்க்கலை. இது காரத்துக்காக பச்சை மிளகா ஃபஸ்ட்டே நம்ம சேர்த்துட்டோம். அது காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பண்ணி சாப்பிடும்போது. இப்போ இதில் நம்ம மட்டன் வேக வச்சுருந்தா தண்ணியை ஊற்றிடலாம். இந்த தண்ணியை ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம். வெங்காயம், தக்காளி எல்லாம் இந்த இதிலே நம்மளுக்கு நல்லா வெந்து கிரேவியாக வந்துடும். இப்போ எல்லாம் வெந்து தண்ணி நல்லா வற்றிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற மட்டனை சேர்த்துக்கலாம். இது 1/2 கிலோ மட்டன் இருக்குது. இதை இப்போ இதோட சேர்த்துக்கலாம். மட்டன் நான் ஏற்கனவே உப்பு போட்டு வேக வச்சேன். அதனால் நம்மளுக்கு தேவையான மட்டும் உப்பை சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கொதி வர ஆரம்பிச்சுது. இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் மூடி அடுப்பு சிம்மிலே வச்சுருங்க. நம்மளுக்கு கிரேவியெல்லாம் நல்லா வற்றி சூப்பரான மட்டன் சுக்கா இங்கே ரெடி ஆயிரும். இப்போது மட்டன் சுக்கா இங்கே ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டில் கொஞ்சோண்டு புதினா மட்டும் சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். காரத்துக்கு வெறும் பச்சை மிளகா மட்டும்தான் சேர்த்துருக்கேன். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நம்ம ரசம் சாதத்து கூடலாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் மறக்காமல் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லிடுங்க. நம்மளோட சேனலில் ஹெல்த் மிக்ஸ் ரெசிபி வீடியோ போட்டிருக்கேன். நான் அதோட லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அதை போய் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஹெல்த் மிக்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு கொரியர் பண்ணிடுறேன்.